தடுக்கி விழுந்தால் யாருடைய பெயர் என்பது தமிழ்நாட்டில் அத்தனை பேரும் தெரியும். எந்த கிராமத்தில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் என்பது எனக்கு தெரியும். 14 முறை நான் புரட்சி தலைவரோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டவன், சாரதியாக செயல்பட்டவன். இங்கே வந்திருக்கிற செய்தியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லோரும் என்னுடைய இல்லத்திற்கு வருகிற போது நான் சொன்னேன், நான் கோயிலுக்கு போயிட்டு தான் வந்திருக்கிறேன். இல்லை என்ன சொல்ல போறீங்க? நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை, இப்போது ஒன்றும் சொல்ல போறதில்லை. அது தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னை யாரும் சிக்க வைக்க முடியாது. நான் எத்தனை ஆண்டு காலம் அரசியலில் இருக்கிறேன் என்று உங்களுக்கு தெரியும். எத்தனை தலைவர்களை சந்தித்து விட்டு இந்த களத்தில் இருக்கிறேன் என்பதும் இந்த மக்கள் வந்திருக்கிற நண்பர்களுக்கு ஏதாவது கிடைக்குமா என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்கள். எதுவும் கிடைக்காது. நான் செல்லுகின்ற பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி என்பது நமக்கு காட்டி இருக்கிற தெய்வங்களுடைய வழி. அந்த தெய்வங்களை 2 பேரும் தான் நமக்கு வழிகாட்டுகிறேன். அவர் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் இன்று பேசியிருக்க இயலாது. அதிலே அரங்கநாயகம் தலைவர், மணிமாறன் செயலாளர், நான் அதற்கு பொருளாளர். அன்றைக்கு பல்வேறு இடர்பாடுகள் புரட்சி தலைவருக்கு சினிமா படம் கூட இங்கே எடுக்க முடியவில்லை. தமிழ்நாட்டில் தடுமாறி கொண்டிருக்கிற நேரத்தில் புரட்சி தலைவர் எங்களை அழைத்தார். மக்களிடத்திலிருந்து எவராலும் அவரை அசைத்த முடியுமா என்ற வரலாற்றை படைத்த தலைவர். அந்த தலைவர் அழைத்த இடத்தை சொல்லுகிற போது நீங்கள் 3 பேரையும் அழைத்து பொதுக்குழுவை நடத்துங்கள் என்று சொன்னார். எங்களோடு 16 பேர்கள் இங்கே வந்தார்கள். பொதுக்குழுவை நாங்கள் சிறப்பான நடத்தி காட்டினோம். எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால், இன்றைக்கு இருப்பதை போல அன்றைக்கு இல்லை. நாங்கெல்லாம் எதிர்கட்சி, சாதாரண ஆட்கள். இன்றைக்கு எந்த கூட்டத்தை வேண்டுமானாலும் நடத்த முடியும். அன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. அந்த சூழ்நிலையை வெற்றிகரமாக நடத்தி காட்டினோம். புரட்சி தலைவர் சொன்னார், கூட்டத்தை சிறப்பான நடத்தியிருக்கிறீர்கள். சத்யா சுடைய சென்று பார்த்த உடனே சொன்னார், நாங்கள் அத்தனை பேரும் நீங்கள் உத்தரவிட்டிருக்கிறீர்கள், பச்சையை குத்திக் கொண்டோம் என்று சொன்னோம். கட்டி தெளிவினார். எதற்காக நான் இதை சொல்கிறேன் சொன்னால், உங்களால் எனக்கு அடையாளம் காட்டப்பட்டவர், உங்களால் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவரிடத்திலே காலில் விழுந்து நாங்கள் எல்லோரும் சொன்னோம். நான் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தேர்தலில் களத்தில் நிற்கிறேன் என்று மனு சென்றிருந்தேன். தலைவர் சொன்னார், எனக்கு ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் கொடுக்கின்ற போது நீ சத்தியமங்கலத்தில் நிற்க போகிறாய் என்று சொன்னார். தலைவரே, என்னை கொண்டு போய் சத்தியமங்கலத்தில் விடுறீங்களே, அது மைசூரை சார்ந்த பகுதியாச்சு. தாளவாடி, கடம்பூர் போன்ற பகுதியில் எல்லோருமே காங்கிரஸ் மக்கள் இருக்கிற இடத்திலே என்னை விட்டு விட்டீர்கள் என்று சொன்னார். ஒரே வரிதான் சொன்னார், எம்ஜிஆர் என்று சொல், நீ வெற்றி விடுவாய் என்று சொன்னார். வெற்றி பெற்று காட்டினோம். எல்லோரும் நினைக்கிறார்கள். சொன்ன 2 வரிதான். அங்கே புரட்சித்தோடைய பெயர் இல்லை, படம் இல்லை, அம்மாவுடைய படம் இல்லை என்றுதான் சொன்னேன் தவிர, அந்த குழு வருகிற போது அவரிடத்திலே சொன்னேன். என்னை அழைத்தார்கள். அழைக்கிற போது இதை பார்த்த உடனே, என்னங்க அம்மா படம் இல்லையே, தலைவர் படம் இல்லைங்களேன்னு கேட்டேன். இவ்வளவுதான். நான் அந்த கூட்டத்திலே கலந்து கொள்ளவில்லை. பத்திரிகையாளர் பரபரப்பாக இருக்கிறார். நான் புறக்கணிக்கவில்லை. அவர் படவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையிலே இந்த கூட்டத்திலே நான் கலந்து கொள்ளவில்லை என்பதை அந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்? என்னை வாழ வைத்தவர்கள். நான் இந்த இடத்தில் நிற்கிறேன் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர்கள், பல்வேறு தியாகங்களை செய்த தலைவர்கள் இருவர்கள். ஆகவேதான் அவரிடத்திலே வேண்டுகோளாக வைத்தேன். அவர் 5 பேர் வந்தார்கள். அவரிடத்திலே சொன்னேன், நீங்களே எத்தனையோ பேர் பேசிட்டு இருக்காங்க, அது வேறு, அதெல்லாம் சொன்ன வெறும் வம்பா போயிடும், அது ஒரு கான்ட்ரவர்சியில் பண்ணிடுவோம். எத்தனையோ பேசுறாங்க, ஏதாவது சொல்றாங்க, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. சொல்வது சொல்லிக்கொண்டே இருக்கட்டும். என்னை பொறுத்தவரையிலும் நேர்மையான பாதையில்
தன்னலம் கருதாது பாடுபடக்கூடியவன் இறந்து விடக்கூடாது. எத்தனையோ வாய்ப்புகள் வருகிற போது அந்த வாய்ப்பை பற்றி நான் கவலைப்படவில்லை. இயக்கம் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைத்தவன் நான் மறந்துவிடக்கூடாது. என்னை சோதிக்காதீர்கள், அதுதான் இடத்திலே வேண்டுகோள். 1965 பொதுக்குழு முடிந்தவுடனே பத்திரிகையாளர் கேட்டு, எப்போது பார்த்தாலும் அண்ணாயிசம் என்று சொல்கிறீர்களே, அண்ணாயிசம் என்றால் என்ன கேட்டார். எடுத்து சொன்னார், தலைவர் மூன்றே வார்த்தைகள் தான். ஒழுகாத வீடு, கிளியாத உடை, ஆறாத சோறு, இதுதான் தமிழ் மக்களுக்கு தெருவுதான் அண்ணாயிசம் சொன்னார். தந்தார், வழங்கினார், வரலாறு படைத்தார். அந்த தலைவர் தான் எல்லோருக்கும் திட்டங்களை நிறைவேற்றினார். சத்துருவன் சரித்திரம் படைத்தார். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் அந்த தலைவருடைய புனித பெயர் மறந்துவிடக் கூடாது. தலைவருக்கு பின்னாலே உங்களால் சட்டமன்றத்துக்கு சென்றேன். அதற்கு பிறகு ஒரு சோதனை. 89 புரட்சி தலைவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. புரட்சி தலைவர் மறைகிறார். மறைந்ததற்கு பிறகு இந்த இயக்கத்தை யார் நடத்தி செல்ல போகிறார்கள் என்று தடுமாறிக் கொண்டிருக்கிற போது, தடுமாறுகிற கப்பலுக்கு மாலுமியாக இருந்த கப்பலை வழிநடத்தி சென்றவர் புரட்சி தலைவர் அம்மா என்பதை இங்கு வளர்ந்து வரக்கூடாது. ஏன் நாம் அம்மா என்று அழைக்கிறோம்? என் தாயை நான் அம்மா என்று அழைப்பேன். தாயுடைய சகோதரியாக இருந்தால் பெரியவளாக இருந்தால் பிரியம்மா என்று அழைப்பேன். சிறியவளாக இருந்தால் சித்தி என்று அழைப்பேன். அத்தை என்று அழைப்பேன் வேறொருவராக இருந்தால். ஆனால் உலகத்திலே வாழ்கிற அத்தனை பேரும் அம்மா என்று அழைக்கக்கூடிய ஒரே தலைவர் புரட்சி தலைவர் அம்மா என்று டெல்லியில் பேசுறாங்க. அது புரோனன்சியேஷன் பார்த்ததுக்கு அப்புறம் இந்திரா காந்தி அன்றைக்கு பாரத பிரதமர் தென் மாநிலத்திலிருந்து இந்த மாதிரி வார்த்தைகள் அழகாக ஆங்கிலத்திலே பேசக்கூடிய ஒரு பெண்மணி நீங்கள் தான் என்று கட்டி பிடித்தார். அவருக்கு தேர்தல் நமக்கு எங்க போறது? 6 மொழியில பேசுவாங்க. எந்த மாநில முதலமைச்சர் வந்தாலும் அவரோடு அந்த மொழியை பேசக்கூடிய ஆற்றல் மிக்க சக்தியாக, மக்கள் சக்தியாக விளங்கியவர் புரட்சி தலைவர் அம்மா. பல்வேறு பணிகளை நாம் அவரோடு இருந்த ஆட்சி. முதல் முறையிலே காங்கேயத்திற்கு நாங்கள் 91 அழைத்து வந்தோம் முதலமைச்சரானவுடன். அப்போது புரட்சி தலைவர் அம்மா கூறிய வார்த்தை என்றும் என்னுடைய நெஞ்சத்திலே, இதயத்திலே என்றைக்கு விழுந்து கொண்டிருக்கிறது. ஏன் 2 துறைகளை அவருக்கு பெரிய துறை தந்தேன்? கட்சியில் குடும்ப பிரிப்பு செயலாளராக நான் ஏன் தந்தேன் என்று சொல்லி, எதை கொடுத்தாலும் வெற்றிகரமாக முடிக்கக்கூடியவர் செங்கோட்டையன். சொல்லிட்டு போயிட்டார் ஒருத்தர். அதுவே அதற்கு பிறகு மீண்டும் சொன்னார், எனக்காகவும் இயக்கத்திற்காகவும் எவமே தன் தலையிலே விழுகிறது என்றாலும் சறுக்காமல் வலுக்காமல் இந்த இயக்கத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர். ரிகார்ட் பண்ணுறீங்களா? போடும், தெரிஞ்சுக்கிட்டு. ஏன்னா எல்லாம் தெரிஞ்சுக்கணும். வளர்ந்து இருக்கிறதுல கடைசியில் டப்புன்னு விட்டியும். வழுக்களுக்கோ இடம் கொடுக்காத கொள்கை உறுதியும் கொண்ட தலைமை மீது விசுவாசமும் உடையவராக இருந்ததால் தான் ஏன்னா இது மாதிரி நிறைய பேசினாங்க. 2-3 நிகழ்ச்சி